வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் எழுதுகிறார் கலாத்திய நிருபத்திலே. பாருங்கள், மாம்சத்தின் கிரியை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராதனை, புள்ளி சூனியம், பகை, விரோதம், இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்வான் என்றால் கண்டிப்பாகவே அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உடனே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டது ஆரம்பம், அடுத்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் பழைய பாவத்தில் பங்கெடுக்க கூடாது. அந்த பழைய பாவத்திலும் பழைய காரியத்திலும் அவன் பங்கெடுப்பான் என்றால் அவன் பரலோகத்தில் அவனுக்கு இடம் என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே முக்கியமான சில காரியத்தை வலியுறுத்த போற 2 விஷயத்தை தேவன் வலியுறுத்தும்படியாய் சொல்லும்படியாய் அவர் கூறினார். அதில் என்னென்ன பில்லி சூனியம், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் சில பேர் பில்லி சூனியத்திலே அகப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் பில்லி சூனியத்தை தேடி ஓடுறாங்க. பாருங்க, புரிந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையிலே தேவன் அப்பட்டமாய் சில விஷயத்தை சொல்லுகிறார், புரிந்து கொள்ளுங்கள். பில்லி சூனியம் ரொம்ப மோசமான விஷயம். பில்லி சூனியத்துக்கு நீ போவ அப்படின்னா அங்கே சாபம் தலைமையில வந்து உட்காரும். கர்த்தரை கோபமூட்டும் வேலைகளை செய்யவே கூடாது. நீங்க பில்லி சூனியத்தை தேடி போவீங்க என்றால் அந்த பிசாசுகள் உங்களுக்கு அதோடைய வேலையை காட்டும், அதுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ பிள்ளை என்றால் பில்லி சூனியத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காது. ஏனென்றால் பில்லி சூனியத்தை அது வெறுக்கிறது. ஒரு தவறான பிசாசின் காரியங்களுக்கு அது போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே பிசாசுல தான் இருந்தோம். பிசாசின் அடிமைத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். பிசாசுக்கு நமக்கும் சொந்தம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே 70% பேர் பில்லி சூனியத்திலையும் இருக்கிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. புதிதாக ரட்சிக்கப்பட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க கிறிஸ்தவனாவே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் ஒரு காலத்தில் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் பல காரியங்களை உணர்த்தும் போது எனக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வியப்பு. இப்படியா, எப்படி வந்து ஒரு தேவ பிள்ளை மாந்திரிகத்துக்கு நேராய் போகும்? இன்னும் விசேஷமாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போனார் பாருங்க. போதகர் கூட பில்லி சூனியத்துக்கு போறாங்க, மக்களை தக்க வைப்பதற்கு அங்கேயும் செய்வினை செய்கிறார் என்று அடுத்த காரியத்தை கர்த்தர் காண்பிக்கும் பொழுது பயம். என்னடா இப்படிப்பட்ட ஒரு விஷயமா, இப்படிப்பட்ட ஒரு காரியமா? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தும் போது, தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பிக்கும் போது என்னவாக இருக்குது? ஒரு பிரமிப்பாக இருக்குது, வியப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம், இப்படிலாம் நடக்குமா? அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி காரியத்துக்கு போகிறார்கள். பாருங்க, பில்லி சூனியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், மாந்திரிகத்தை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு ரொம்ப கோவம் வரும். அது பக்கம் போகவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை நீயே அழிக்கிற. நீ நல்லதுக்காக போறேன்னு நினைக்கிற, நல்லதுக்காக செஞ்சேன்னு நினைக்கிற, நல்லது கிடையாது. பொல்லான விஷயம். உனக்கு நல்லது செய்யற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும், அடுத்த கட்டம் அது தீமையே செய்யும். அடுத்து உன்னை தொந்தரவு செய்யும், உன்னை தூங்க விடாது. இதெல்லாம் பின்னணி. அது மட்டுமல்ல, உன் பிள்ளைகளை போய் பாதிக்கும். பிள்ளைகளுக்கு நல்லதுன்னு நினைச்சு நீ எல்லா காரியத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா பிள்ளைகள் வாழ்வெல்லாம் சாபம் உண்டாகும். சாபம் சந்ததி சந்ததியாய் பெருகும். சாபத்திலிருந்து வெளிவர முடியாது. ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, இந்த பொல்லாத வழிகளை வெறுத்து விடு. இது உனக்கும் ஐயோ, உன் குடும்பத்துக்கும் ஐயோ. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் ஆதாரம். கர்த்தர் தான் எல்லாம் செய்யணும். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கர்த்தருக்காய் காத்திருப்பதில்லை, உடனுக்குடனே நடக்கணும். பிள்ளைங்க ஏதாவது சண்டை போட பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு பண்ணுறோம். அது ஃபஸ்ட்டு அப்படி கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து போய் பாருங்கள், என்ன நடக்குது பாருங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் கவனிச்சிட்டே இருங்க. கடைசி உங்களை தாக்கும், எல்லாத்தையும் தாக்கும். தேவபிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் நிறையா இடங்கள் இந்த பில்லி சூனியம் இதுவே கூட்டு போய் உடச்சி ஏதாவது சாதாரணமாக இல்லை. அதோடைய வல்லமைகள் பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜீரோ. ஆகையால் தேவ பிள்ளைகளே, சில பேர்கள் இப்படி இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் 70% பேர் கடவுளை தேடுறாங்களாம், பில்லி சூனியத்துக்கு இருக்கிறாங்களாம். இது எப்படி? பில்லி சூனியம் அந்த விஷயத்துலையும் நான் கால் வைக்கிறேன், இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையானா கர்த்தர்கிட்ட வந்து வரேன் அப்படின்னா எப்படி? அதனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களும் சாபத்தில் இருக்குது. கிறிஸ்தவர்களையும் பேய் போட்டு அமுக்குது. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு வழியை திறந்துட்டு, பிசாசு உள்ள வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர்
பிசாசு என்னை போச்சு அமுக்கிறது பாசிட்டார். பிசாசு என்னை நைட்டு ஆனால் தொந்தப்படுத்து, தட்டி எழுப்புது. எப்படி எழுப்புது? இதில் சில பிசாசுகள்லாம் பல வேலைகள்லாம் பார்க்கும். அதில் சில அசுத்த பிசாசுகளாக இருக்கும். ஆம்பளைட்டையும் போய் படுக்க போகும், பொம்பளைட்டையும் போய் படுக்க போகும். ஆம்பளை பிசாசு பொம்பளைகிட்ட போகும், பொம்பளை பிசாசு ஆம்பளைகிட்ட போகும். அவங்கள தூங்க விடாது. அவங்கள பார்த்து வேற ஒரு காரியத்துக்கு அப்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிசாஸ்க்கு என்ன பண்ணும்? நைட் ஆனா தூங்குறியா, போதும் போதும், என்னை கூப்பிட்டுட்டு என்னை அழைச்சிட்டு உன் நல்லதுக்காக செய்யணும்ன்றக்காக என்னை கூப்பிட்டல, எனக்கு கொஞ்சம் நல்லது செய். தேவ பிள்ளைகளை விலகிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பிசாசு அடுத்த பண்ணும், சரீரத்திலே உபத்திரப்படுத்தும். சரீரத்தை என்ன பண்ணும்? கெடுக்கும், வியாதிகளை ஏற்படுத்தும். உன் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆகையால் மாந்திரிகம், செய்வினை இதெல்லாம் நல்லது மாதிரி இருக்கும். உங்கள் நல்லது கிடையாது, உங்களை அழித்துரும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் நல்லது செய்யும். அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப பழி வாங்கும். அது உங்களுடைய வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணிடும். பணம் எல்லாவற்றிலும் இழக்க ஆரம்பிச்சிடும். தரித்திரத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர்கள் பரலோகத்திலே நுழையவே முடியாது. மரித்த பிறகு பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் அவர் நரகத்துக்கு தான் போக முடியும். இப்படிப்பட்டவர்கள் சுதந்திரிக்க முடியாது. வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பயந்திருக்க கடவோம். மாந்திரிகத்துக்கு நேராக நோக்கி போய் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்முடைய எண்ணம் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. நீ அந்த காரியத்தை நோக்கி போன அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகையால் உங்கள் பக்கத்தில் யார் கிறிஸ்தவ இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? நீங்கள் பேச வேண்டும். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பிள்ளி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, யோராம் இஸ்ரேல் ராஜாவாக இருக்கிறான். என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? ஆகாப். ஆகாப் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகாப் ஏசபேல் தாய். ஏசபேல் ஆகாப் தேவனுடைய பிள்ளை. ஏசபேல் யாரை கல்யாணம் பண்ணான்? புறஜாதியை போய் கல்யாணம் பண்ணான். அவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறா? சரி, புருஷனை கல்யாணம் பண்ணா, ரைட்டு, புருஷன்ட்ட வந்துட்ட. அப்போ அவன் என்ன பண்ணணும்? யெகோவா தேவனை வணங்கி அப்படி வந்திருக்கணும், கணவனுடைய வழியில் வந்திருக்கணும். ஆனால் இங்கே மாறி போச்சு. என்ன ஆகி போச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவன் மாறலை. இவன் என்ன பண்ணுறா? அங்கே புறஜாதியில் எப்படி இருந்தாலும் அப்படி இங்கே வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவளுடைய பாவம் என்னவா? பில்லி சூனியம் மட்டும் இல்லை, வேசித்தனமோ. தேவலை விளங்கிக் கொள்ளுங்கள். உன்னுடைய தாய் பில்லி சூனியம் பண்ணுறான்னா நீ அவளோட ஒத்துழைப்பு இருப்ப அப்படின்னா அவளுக்கு உண்டாகிற பலன் உனக்கும் உண்டாகும். உன் தாய் வேசித்தனத்தில் இருப்பா அப்படின்னா இதெல்லாம் நீ தெரிஞ்ச ஆதரவு கொடுப்ப அப்படின்னா அவள் பாவத்துக்கு உனக்கும் பங்கு. தேவப்பிள்ளைகளே, வேசித்தனமும் பில்லி சூனியமும் சில பேர் நல்லா தெரியும். தன் தாய் இதை பண்ணுறா, தன் தகப்பன் இப்படிலாம் இருக்கிறாங்க, மோசமாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியும். ஆனால் இவங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் கிடைக்கிது. உன்னை விளங்கிக் கொள்ளுங்கள். நீ இதுக்கு ஆதரவு கொடுப்பேன்னா அந்த பாவம் உன்னையும் சேரும். ஏடா காலையில் இப்படிப்பட்ட வார்த்தைன்னு கத்த சொன்னார் பேசுகிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையால் கத்தர் இங்கே வரும்போது யார் வருவாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் கத்தர் என்ன பண்ணுவார்? தெளிவாக இங்கே சொல்லுவார். ஆகையால் உங்கள் நல்வாழ்வுக்காக கத்தர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பும்படியாய் கத்தர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்தும் உங்கள் பில்லி சுனி அந்த அசுத்தாவிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் சொல்ல சொன்னது பாருங்க, இந்த யோராம் ஆகாப்புடைய மகன். இப்போ இந்த யோராமுடைய தாய் இந்த பாவத்தை செய்கிறது யோராமுக்கு நல்லா தெரியுது. ஆனால் யோராம் அவனும் மனம் திரும்பல. அங்கே என்ன ஆகுது? தாயோட பாவத்திலையும் பங்கு. இப்போ என்னவாம்? இப்போ தாய்க்கு ஏற்பட்ட எல்லா பாதிப்பும் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன ஏற்பட்டதோ இவனுக்கும் தான் அது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாய் செய்கிறதெல்லாம் பார்த்துப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆமாச்சாமி போட்டு பிள்ளைகளும் போய் என்ன பண்ணுது? ஒப்படைக்குது. ஒப்படைச்சிட்டு அப்புறம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு இப்படிலாம் வருது, எனக்கு கிட்ட கனவு வருது, எங்கள் ஆத்தாலையும் போட்டு அமுக்குது, என்னையும் போட்டு அமுக்குது, எப்படி தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இங்கே இருக்கலையே சொல்லுவாங்க பாருங்க. உண்மையாக தூங்கணும்னா என்ன பண்ணலாமா? தூங்குற மாதிரி இருக்கிறவன தெரியாத மாதிரி அப்படியே எங்களுக்கு அதுக்கும் சம்மதமே இல்லை, எங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்களா? இப்போ உனக்கு கையை நீட்டி சொல்லியிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ தூங்குற மாதிரி நடிக்கிறவன். கத்தரை எதுக்கு வர சொல்கிறான்னா சும்மா இல்லாமல் இல்லை, நீ பாவத்தில் பங்கெடுக்க கூடாதப்பா, உனக்கும் அது பற்றும் ஜென்மத்துக்கு வரும். ரொம்ப முக்கியம். கத்த சொல்கிறாரு, நீ பண்ண போகிற உனக்கு ஆசைகள் இருந்தால் அதுலேருந்து நீ வெளியே வந்துடணும். கத்தருங்க ஏன் கடிந்து கூடானா சில பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிலைக்கு சில பேர் அப்படியே அதை நோக்கி போகிறவங்களும் இருக்கீங்க. சில பேர் போயிருக்கீங்க. சில பேர் உங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு என்ன சொல்கிறது? அப்புறம் எனக்கு தெரியாதுங்க, கரிசோரில் கொஞ்சம் தின்னுபிட்டு, நான் கரிசோர்லாம் தின்னலைங்க, சும்மா லைட்டாவா
விஷத்தில் கொஞ்சம் கொடுத்தாலும் உனக்கு 50 மில்லி கொடுத்துட்டு அவருக்கு 10 மில்லியை கொடுக்குறேன், குடிப்பாரா? 10 மில்லி குடித்தாலும் விஷத்தை மட்டும் நல்லா தெரியுது. இதை மட்டும் மகளை பார்த்து என்ன பண்ணுறது? இந்த நடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. சும்மா பெரிய வெளியே வந்து ஆவிக்குமே நடிச்சிட்டு இங்கிட்ட எல்லாம் 1008 வேலையை பார்க்குறது. உண்மையான கிறிஸ்தவனை பிசாசு தொட முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர். உண்மையான கிறிஸ்தவனோட கர்த்தர் எப்போது இடைபடுவார், அவங்க உணர முடியும். நான் உட்காந்துருக்க அந்த பிரதர் சொல்லுவார் பாருங்க, முன்னாடியெல்லாம் அவருடைய வாழ்வில் ஃபீல்டில் அத்தனை வருஷமாக சபைக்கு போனவர். அவர் காலம் இருக்கும்போது அவர் சொன்னார், அப்பப்போ ஒரு சில அனுபவம், அவெல்லாம் சொல்லவே மாட்டார், வாயை திறந்து அவர்கிட்ட எந்த வார்த்தையும் பிடுங்கவே முடியாது. பயங்கரமான ஆள். கர்த்தர் இப்போது என்னோடு இருக்கிறது நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறோம் பாஸ்டர், அதை தான் இங்கே கொண்டு வந்துடுவார். உங்களோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அத்தனை வருஷமாக ரசிக்கப்பட்டு சபைக்கு போய் இத்தனை வருஷத்தில் இருந்து அதெல்லாம் இல்லை. போய் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் இல்லை, இப்படியே அங்கே தான் வாசிப்பார் எல்லாம் இல்லை. எப்போ நம்ம தொடர்பு கொண்டு அவங்களை வழி நடத்தணுமோ, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எதெல்லாம் தப்பு இப்படி தான் இருக்கணும், கர்த்தர் இதை விரும்புகிறார், எந்த பாதையில் போகணும் அவங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க அந்த வார்த்தைக்கு கீப்பப் பண்ண இப்போ கர்த்தர் அவங்களோடு நெருங்கி இருப்பதை அவர்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆம், நீங்கள்லாம் பொல்லாத வழியில் இருந்தீங்கன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் எப்படி இருப்பார், எப்படி உங்களுக்கு கிரியை செய்வார்? பொல்லாத வழிகளில் பின்னாடி பிசாசு இருப்பான். கர்த்தர் கூட இருக்கிறோம், கர்த்தர் கூட இருக்கிற சொல்லிக்கிட்டு பொல்லாத வழியில் எதுக்கு இருக்கிற? பொல்லாத வழியில் இருக்கிறவனோட கர்த்தர் செயல்பட மாட்டா, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இருந்துக்கிட்டு வெளியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவிக்கும் நடிப்பாங்க. பிரதர், நான் உபவாசம் போட்டு ஜெபித்தேன். தானியேல் ஜெபம், தானியேல் உபவாசம் 21 நாள், எஸ்தர் உபவாசம் எத்தனையோ நாள், இயேசுவின் உபவாசம் 40 நாள். தேவனிலே விளங்கிக் கொள்ளுங்கள், எத்தனை உபவாசம் போட்டாலும் பேய் உங்க கூட தான் இருக்க போகுது, கடவுள் கூட இருக்க போறதில்ல. ஏன் தெரியுமா? கடவுள் கூட இருக்கணும்னா மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல் இல்லாத உபவாசம் வெட்டி. நிறைய பேர் உபவாசத்தை அள்ளி போடுறான். நானும் அந்த மாதிரி போட்டதில்லை. ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் போடும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, எதுக்கு இப்போ உபவாசம் போடுறேன்னு கேட்டார். இல்லை ஆண்டவரே, நான் இதுக்காக போட்டேன். இதெல்லாம் நீ போட்டால் தான் தருவேன் நான் உனக்கு சொன்னேன்னா? உபவாசத்தை குறித்து சரியான அறிவை தேவன் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்படியே போராடுவேன், வயிறு பசி, ஏ சாத்தானே என்ன சாப்பாடை தூண்டுறியா நீ? கர்த்தர் சத்தியத்தை ஒவ்வொன்றா விளக்கப்படுத்தும் போது தெரிய ஆரம்பித்தது, எது தேவரகமான உபவாசம், எது சுயமான உபவாசம் என்பதெல்லாம். கர்த்தர் சொல்றாரு, எதுக்குப்பா உன்னை போட்டு வருத்துற? இப்போ என்னுடைய நினைவை காட்டிலும் எந்த நினைவு உனக்குள்ள இப்போ ஆழமா பதிஞ்சிருக்குது? இங்க போராடுறதுலே சரியா போகுது. மொட்டி போட்டு உபவாசம் போடலாம் பாருங்க. நிறைய பேர் கர்த்தருடைய நினைவுகள் அதிகமா இருக்காது, அங்க ஜெபத்துல அதிகமா இருக்காது. இவனுக்கு எங்க போராட்டம் அதிகமா இருக்கும்? ஐயோ பசிக்குது கேட்டா சாத்தானா பசிக்கிற, நீ சாப்பிடாம இருக்கிற. அது கர்த்தரால் நான் வழிநடத்தப்படுற உபவாசத்துல பசி இருக்காது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அங்கே கிரியை செய்வார். புரியுதுங்களா? உபவாசம் போடணும், அதெல்லாம் சொல்ற. உபவாசத்தை ஒரு நாளைக்கு ஃபுல்லா பாட் எடுப்போம். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள், உபவாசத்தை போறது நல்லது. உபவாசத்துல மனம் திரும்புதல் இருக்கா? என்ன தேவனுடைய எதிர்பார்க்கிறாரு? உன்னை ஆராய்ந்து பார்க்கணும். உபவாசத்துல போடும் போது உன்னை ஆராய்ந்து பார்க்கணும். நான் எதனால இந்த ஆசீர்வாதத்தை பெறல, என்ன காரணம், ஏன் நடக்கலை அப்படின்பதை. அதுதான் அது காரணம். சரி, நம்முடைய சாப்டருக்கு இங்கே வருவோம். இங்கே என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த யோராம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகப்பன் ஆகாப், மனைவி ஏசபேல் ஏராளமான வேசித்தனம் பண்றவ. அது மட்டும் இல்லாமல் என்னவா, பில்லி சூனியம். நிறைய விபச்சாரம் பண்றவங்களாம் பில்லி சூனியத்தில் இருப்பாங்க, தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் செஞ்சாதான் நிறைய கஸ்டமர் என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைகளை அடங்கலையா, போய் செய்வனை பண்ணிட்டு இப்படியே கொடுப்போம். அவன் தின்னுட்டு வயிறு வெடித்து ஆகுது. அதுக்கப்புறம் என் பிள்ளை சேர்த்து போயிட்டானே. நீ வச்சதுனால தான் உள்ள அங்கே முளைச்சிட்டு இருக்குது. அந்த மருந்துக்குள்ள என்ன நடக்குது, முடி முளைச்சு அப்புறம் ஆகி, அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு கதை. நான் சொல்லோட அவசியம் இல்லை. வெடிச்சிடும், கடைசி ஸ்டேஜ் வெடிச்சிடும். அப்புறம் வெடிச்ச பிறகு என்ன, ஒத்த பிள்ளைய தான் இப்போ நீ தான் சாகடிச்சிருக்க. நிறைய பேருடைய வாழ்வில் இந்த மாந்திரிகம் 90% பரவிருச்சு. வந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் இப்போ பப்ளிசிட்டா போட்டான் பேப்பர்ல. பில்லி சூனியம் செய்யணுமா, ஏவல் செய்யணுமா, உங்களுடைய வேலைக்கு உங்க பிசினஸுக்கெல்லாம் என்ன பண்ணி தரேன், ஓதி தரேன், தகடு தூக்கி மேலே வை, கடைக்கு முன்னாடி வை. பெரிய பெரிய இடங்கள் நீங்கள் போனாவே அந்த தகடு தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய பெரிய கடைக்கு போனான்னு சொல்லி பாருங்க. பெரிய கடைக்கு போகும்போது ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு போவாங்க. அங்கே போனால் 5000 ரூபாய்க்கு பில்லை போட்டு வருவாங்க. நினைப்பாங்க, என்ன எப்படி ஆச்சு திருப்பி என்ன கவுண்ட் பண்ணு என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா அது ஈர்க்கும். அந்த தகடெல்லாம் அங்கே வச்சுருப்பான். பெரிய பெரிய ஸ்டோர்லாம் அது இருக்கும். எங்கேயும் பார்த்தாவே இப்போ மாந்திரிகம் நல்லா பரவிடுச்சு. யாரை பார்த்தாலும் என்ன பண்ண, ஏன்னா அவனுக்கு குயிக்காக நடக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுத்து, பெற்றோர்களுக்கு கொடுத்து, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்வன பண்ணுவாங்க, தெரியுமா? தான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அம்மா அப்பா நமக்கு தான் ஒபே பண்ணணும், அவங்க நம்ம கீழ்ப்படியணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்து, இந்த மாதிரி போச்சு பாருங்க. ஆகையால் ஒன்றை விளங்கிக்கொள், உன் தாய் ஒரு வேசி, உன்னுடைய தாய் ஒரு என்னவா பில்லி சூனியம் அப்படி இருப்பாள் என்றால், இப்போ நீ அவங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசி அது தவறு என்று அவர்களுக்கு சொல்லணும்.
அதெல்லாம் எனக்கு சாதகம் அப்படின்னு இருப்ப அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய அழிவும் அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளும் உனக்கும் தான். நீ மட்டும் எப்படி தப்ப முடியும்? தப்ப முடியாது. புரியுதுங்களா? இதை உங்களுக்கு பார்க்க கடுமையாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இதை கேட்டு திருந்துனீங்கன்னா வாழ்வடைவீங்க, இல்லாட்டினா வாழ்க்கை போயிடும், முடிஞ்சிச்சு. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் கர்த்தர் கேட்டது, இந்த உலகத்தில் எனக்கு சாவு கிடையாது, நான் மறிக்க மாட்டேன் அப்படின்னா, அப்படி உனக்கு மரணம் இல்லாத வாழ்வேனா, பில்லி சூனியம் பண்ணு, திருடு, எல்லா பொல்லாத வலிக்கும் போ. இல்லை மற்றவங்கள போல மரணம் எனக்கு உண்டு அப்படின்னா ஒன்றை விளங்கிக்கொள். அப்போ நீ பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் நீ தான் கணக்கு ஒப்பிக்கணும். உன் கணவர் உனக்காக வந்து பதில் சொல்ல மாட்டார், மனைவி கணவனுக்காக பதில் சொல்ல முடியாது. நீ என்ன செஞ்சியோ அதுக்கான பலன். அதை பக்கத்துல இருந்து யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ பார்த்தும் அவங்க கடிந்துக்கிறல அப்படின்னா, அவங்க சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கும் பங்கு உண்டு. உனக்கு சந்ததியே இல்லாமல் போயிடும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பிள்ளைகள் இல்லாட்டினா அந்த சாபம் தொடர்ந்து ஒரு பரம்பரை சாபமாக பிள்ளைகள் இல்லாததுக்கு காரணம் சில பிள்ளைகள் இருக்காது. ஏன்னா இந்த பில்லி சூனியம் மற்றவங்களுக்கு எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கள சந்ததியை பாதிக்கும். சில பேருக்கு ஆண் வாரிசையே இருக்காது, சில பேருக்கு பெண் வாரிசையே இருக்காது, சில பேர் குழந்தைகளே இருக்காது. வீட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாபங்கள், இந்த சாபம்லாம் எதன் பின்னாடினா இவங்க ஏதாவது ஒரு காரியங்களே செஞ்சுருப்பாங்க. அப்போ இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும், அந்த சாபத்திலிருந்தெல்லாம் விடுதலை வேணும்னா இயேசு மட்டும் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசுகிட்ட உண்மையான மனதின்பதோடு ஒரு மனுஷன் போவான் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைங்க விளங்கிக் கொள்ளுங்க, தாய் இப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கி நான் பார்த்தேன்னா சில குடும்பங்களை பார்க்கும்போது தாய் பண்ணுறதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியுது, பிள்ளைகள் ஆதரவாக இருக்குதுங்க. எனக்கு பார்க்க மனம் இதாக இருக்கும். எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பட்டாவே நாங்கள் கேட்போம், ஏன்மா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தானே சொல்லக்கூடாதுன்னு இது பண்ணுறீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு எழுத்து கேட்போம். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா அம்மா இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆதரவு தராங்க. ஏன்னா அம்மா காசு தருவாங்கல்ல, பணம். அந்த பணம் உனக்கு தேவையா? அந்த பணத்தோட பாவத்தை எடுத்துக்கும். அவங்ககிட்ட வர வேண்டிய நமக்கு அவங்க சொல்கிறதுக்காக தலையாட்டினோம்னா ஒரு கேவலமான விசுவாசியாக நீங்கள் இருக்காதீங்க, ஒரு தரமான விசுவாசியாக இருங்க, தரமான பிள்ளைகளாக இருங்க. பாவத்துக்குள் பங்கெடுக்காதீங்க, பாவத்தை வெறுத்து தள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆமென். தேவ பிள்ளை அதை விரும்பாது, பிசாசின் பிள்ளை அப்படின்னா விரும்பும். நீ தேவ பிள்ளையா பிசாசின்? நான் மார்பை தட்டி தேவ பிள்ளை. அதான் நான் சொன்னேன் பற்றி எப்போதும் சொல்லுவேன் பிரசங்கத்தில். பரலோக நரகத்தை காண்பித்த ஒரு பெண்ணுக்கு தேவன் இந்த நரகத்தில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்னியில் எரிஞ்சிட்டு இருக்கலாம். ஒருத்தி கூப்பிட்றா, ஏசுவ பார்த்து, தகப்பனே, என் தகப்பனே, என்னை இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போங்க, நரகத்தில் வேதனை அடைகிறேன். போ. ஆண்டவர் பின்னாடி திரும்பி பார்த்தாராம், பின்னாடி திரும்பி பார்த்து சொன்னாராம், யார் உனக்கு தகப்பன்? நானா உனக்கு தகப்பேன்? நான் உனக்கு தகப்பேன் அப்படின்னா நீ ஏன் விருப்பத்தின்படியில் வாழ்ந்திருப்ப பூமியில். பிசாசு தான் உனக்கு தகப்பேன். ஏன்னா நீ முழுக்க வாழ்ந்ததெல்லாம் பிசாசின் விருப்பப்படி. பிசாசு என்னெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் விரும்பி வாழ்ந்த. அப்ப அவன் தான் உனக்கு தகப்பேன். நீ ஏன் பிள்ளைனா நீ ஏன் விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்றிருப்ப. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்பா தகப்பன்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் நிறைய பேர் செவி கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்றார்? மறைத்து விடுகிறார். தன் கண்களை மறைத்து விடுவார், தன் காதுகளை அடைத்துக் கொள்வார். உன் ஜெபம் அங்க வரவே வராது. நீ 1000 ஜெபம் போட்டாலும் அங்க ஒண்ணு போகாது. நீ 1000 போய் சபையில் எந்த சபையிலும் போய் உட்காரு, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்ட்டே போ, நீ எங்க உட்காந்தாலும் அங்கேயும் கர்த்தர் தான் இருப்பாரு. அங்க என்ன பண்ணுவாரு? அங்க உனக்கு கிரியை செய்ய மாட்டார். சும்மா பேருக்கு வேணா இந்த சபையில் உட்காந்தேன், இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல போய் உட்காந்தேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டார். தேவன் சொல்லுகிறார், என் விருப்பப்படி. ஆமென். சும்மா எல்லாம் உன் விருப்பத்திலே இருந்துக்கிட்டு கடவுள் எனக்கு இந்த உதவி செய்யலை அந்த உதவி செய்யலை. சில பேரை லாக் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் திறக்கிறாருன்னா புரிஞ்சுக்கிறணும். அடுத்த கட்டத்துக்கு முற்றிலும் மனம் திரும்பி விடணும். ஆகையால் தேவ பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் தாயும் தவறான வழியில், அடுத்து தகப்பனும் தவறான வழியில், இவனும் என்ன பண்ணனா அதே வழியில் தான் பாருங்க. கடைசி அவன் அந்த பாவத்தில் பங்கெடுத்தனால தான் முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்கள் தாயும் உங்கள் பெற்றோர்கள் தவறு யார் செய்தாலும், பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர்கள் கேட்கணும். பெற்றோர்கள் தவறு செய்தா பிள்ளைகள் நல்லா தெரியுதுன்னா அவங்களோட சொல்லணும், இது தப்பான முறை, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், எங்க அம்மா எங்க அப்பா அப்படியா வாங்கிக்கோ போ, அவன் போகிற இடத்த நீ போ, குடும்பமாக போங்க. குடும்பமா என்ன பாஸ்டர் காலை பிடிச்சா? நான் சொல்லலப்பா, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதை எடுத்துரைக்கிறேன். அதான் என்னுடைய வேலை, இது என்னுடைய ஜாப். நீங்கள் உங்களுக்கு ஜாப் வேறு ஜாப்லாம் இருக்கலாம். ஒருத்தவங்க என்ன பண்ணலாம்? இட்லி அவிக்கலாம், ஒருத்தவங்க ஜூஸ் அடிக்கலாம், ஒருத்தவங்க காய்கறி விற்கலாம். இது உங்கள் ஜாப்பு. அவர் ஐடி ஃபீல்டு இருக்காரு, அது அவருடைய இது. என்னுடைய ஜாப் என்ன? நான் போதகர், கர்த்தர் வார்த்தை அறிவிக்கிற ஒரு மனுஷன். என்னுடைய ஜாப் இதுதான். அவர் சொல்கிறத நான் சொல்லணும். உங்களுக்கு பிரியமான வார்த்தைலாம் இங்கே வராது. உங்களுக்கு பிரியமாக நான் போச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார், நான் தான் உங்களுக்கு வேலை செய்யணும். நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஒன்றும் இல்லை. தேவன் சொல்கிற வார்த்தையை சொல்லும் போது தான் தேவன் கிரியை செய்வார். புரியுதுங்களா? தேவன் தான் ஆதாரம். அதனால் என் மேலே வெறுப்பு வைக்கிறதுல ஒன்றும் இல்லை, என் மேலே கோபப்படுறதுல
ஒண்ணுமில்ல. தேவ வார்த்தை பேசுறதுனால சில நேரம் என் மேல கோவப்படுவாங்க நிறைய பேர். அவர் சொல்றதே சொல்லுகிறேன், புரியுதா? அல்லேலூயா. ஆகையால் பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் ஒரு பொல்லாத காரியம். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இந்த விபச்சாரம், இந்த மாதிரி பாவங்கள்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க. அது மட்டுமல்ல, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்வு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கணும். ஒழுங்கின்மையான வாழ்வாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒழுங்கின்மையாக இருக்கிறனால தான் தேவன் ஒழுங்குபடுத்துற. திரும்பி நான் ஒழுங்கின்மையாக வாழ்கிறேன், ஒரு மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கர்த்தர்ட்டலாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போயிடாதீங்க. எல்லாமே ஒரு எல்லை தான், புரியுதுங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை பார்க்குற இடத்துல சில மெமோ கொடுப்பாங்க 3 முறை. அதுக்கும் ஒரு குறிப்பிட்டதாக இருக்குது, மன்னிப்புக்கு எல்லை தான். அதெல்லாம் கடல் மன்னிப்பு இஷ்டத்துக்கு போவோம். கிருபை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லாத்துக்கும். உதாசீனப்படுத்தாதீங்க. வரும்போதே திருந்துரு. மாற மாட்டேன் அப்படியே இருப்பேனா, உன் குடும்பம் போறத நீ போற பேருக்கு வேணா நீ வெளி கிறிஸ்தவனா இருக்கலாம், பாத்துக்கோ. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க.